This video is sponsored by Educos. Educosல உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு கோர்சஸ் நிறைய பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மொபைலில் டிஸ்பிளே போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, போய் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுவோம். அதில் குவாலிட்டி பொறுத்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வேறுபடும். கம்பெனியை பொறுத்து, டிஸ்பிளேடைய கம்பெனியை பொறுத்து அமௌண்ட் வேறுபடும். அதெல்லாம் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்த வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? என்னென்ன எப்படிலாம் இருக்கும், என்னென்ன கம்பெனி நல்லாயிருக்கும், எல்லாத்தையும் பற்றியுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு காம்போனா டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. நிறைய நண்பர்களுக்கு அதுவே டவுட்டாக இருக்கும், காம்போனா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. காம்போனா டிஸ்பிளே மாற்றுறதுன்னு சொல்கிறாங்க. காம்போ அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, டிஸ்பிளேவையும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கிளாஸும், ஓகே, டிஸ்பிளே டச்சு அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது ரெண்டுமே சேர்ந்தது, ரெண்டும் சேர்ந்து தான் மாற்ற முடியும். கிளாஸ் தனியாக மாற்றலாம், பட் ஆனால் பார்த்திங்கன்னா வேறு எல்இடி அந்த மாதிரி இதில் தான். அந்த இப்போ ஒருதில் மோட்டரோவில் எட்ஜி டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம கிளாஸ் மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதில் நம்ம காம்பவுண்ட் சொல்ல மாட்டோம், கிளாஸ் சேஞ்சிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காம்போ சேஞ்ச் பண்ணுறது, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒவ்வொரு மொபைலுக்குமே ஒவ்வொரு கைட்டுறதுக்கான ஒரு மாடல் டைப் இருக்கும், சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, மொபைல் மாடல் எந்த மொபைலை நீங்கள் கைட்ட போகிறீங்களோ அந்த மொபைலுக்கான மாடலை தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப்பில் போய்ட்டு அதுக்கான மாடலை போட்டு டிஸ்அசம்பிளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடணும், சரிங்களா? போட்டுட்டு வீடியோ வரும், வீடியோ பாருங்கள். எப்படி அந்த மொபைலை கைட்டணும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும், சரிங்களா? எப்படி கைட்டுனா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதே மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கைட்டு வேணும். ஏன்னா நிறைய மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி அவுட்டோர் இருக்கும். அந்த அவுட்டோர் பார்த்தீங்கன்னா ஹீட்டு வச்சு நம்ம கைட்டுற மாதிரி இருக்கும். சில மொபைலுக்கு கையாலேயே கைட்டுற மாதிரி இருக்கும். சில மொபைல் வேறு மாதிரி டைப் இருக்கும். இந்த மாதிரி அந்த மொபைலுக்கு எந்த டைப் வச்சு கைட்டுருமோ அந்த டைப் வச்சு தான் நீங்கள் கைட்டணும், ஓகே? முதல்ல வீடியோ பார்த்துட்டு மொபைலை பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்அசம்பிள் பண்ணுறீங்க. மொபைல் டிஸ்அசம்பிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அது போர்டுலாம் பார்த்தீங்கன்னா அது இருக்கிற ஸ்க்ரூ எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும், ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் முன்னாடி என்ன பண்ணணும், முன்னாடி டிஸ்பிளே இருக்கு இல்லையா, முன்னாடி லைட்டாக ஹீட்டு காமிச்சோ இல்லைந்து கத்தியை வச்சோ முன்னாடி இருக்கிற டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துட்டு இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் க்ளீன் பண்ணுறது. இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும், சரிங்களா? இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே அதுதான், டிஸ்பிளே சேஞ்சிங் தான் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்கோம், நம்ம தான் பண்ணிட்டுருக்கோம். அந்த வீடியோவில் இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டிஸ்பிளே கைட்டிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் கீழே இப்போ அழுத்தி பிடிச்சி நான் பண்ணுறேன் இல்லையா, அது லைட்டாக மிஸ் ஆனால் கூட நீங்கள் அழுத்தமாக ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது உடச்சிக்கும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒட்டாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் தெரியும் வெளியே, நல்லாவும் இருக்காது, சரிங்களா? அந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரஷ் வச்சு நல்லா ஃபுல்லாக இது பண்ணுறாங்க. ஐபின்னு சொல்லுவாங்க, அது ஒரு லிக்யூட் தான் அது. அதை வச்சு நீங்கள் போனால் லைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சரிங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு ஒரு புது டிஸ்பிளே வாங்கிட்டு வந்துடுங்க. புது டிஸ்பிளே காம்போ அதான் டிஸ்பிளே, ஓகேவா? அதை வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு போடக்கூடாது, செக் பண்ணணும். பின்னாடி பேட்டரி போட்டுட்டு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாதுங்க. அப்படியே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செக் பண்ணணும், டிஸ்பிளே ஒர்க் ஆகுதா, டச் எல்லாமே ஒர்க் ஆகுதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணால் பேஸ்ட் வைக்கணும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்னா பேஸ்ட் வைக்கணும், சரிங்களா? அந்த இடத்துல பேஸ்ட் வச்சுட்டு நீங்கள் என்ன டிஸ்பிளே ஓட்டிடணும். பின்னாடி ஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடணும். அப்புறம் திரும்பி பேட்டரி பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்ணலாம், கொஞ்ச நேரம் லப்பர் பேண்ட் போட்டு காய வச்சாலும் வச்சிடலாம். இல்லை ஃபுல்லுத்தையுமே ஃபிட்டிங் போட்டு நீங்கள் லப்பர் பேண்டை போட்டு ஒரு 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சிட வேண்டியது தான், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் லப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதுதாங்க காம்போ மாற்றுறதுக்கான ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இது நீங்கள் வீட்டிலே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதுக்கு பொறுமை அவசியம். அதே போல் சில டெக்னிக்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒவ்வொரு மொபைலுக்கு அந்த லாக்லாம் இருக்கும், பவர் ஆனு, பவர் அப்பு, இந்த மாதிரி லாக் பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது நம்ம சென்சாரில் கொடுத்துருப்பாங்க, ஸ்டிப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டிப்பு டேமேஜ் ஆகாமல் எடுக்கணும், போர்டு டேமேஜ் ஆகக்கூடாது. அதேபோல் சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும், அதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் டிஸ்பிளே ஓட்டக்குள்ளே சென்சார் பார்த்தீங்கன்னா இருக்கும். சென்சாரில் நீங்கள் பேஸ்ட்டு போடக்கூடாது. ஹேர் ஸ்பீக்கர் இருக்கும். ஹேர் ஸ்பீக்கர் நம்ம காதில் வச்சு பேசணும் இல்லையா, அதான் ஹேர் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் டேமேஜாக கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சு நீங்கள் பண்ணணும், ஓகேங்களா? இந்த தொழிலில் இருக்கிறவங்க ஈஸியாக பண்ணிவிடுவாங்க.
ஸோ இல்லாதவங்க ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. இப்படி தான் பண்ணுறாங்க போல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போ வந்து ஃபுல்லாக எப்படி மாற்றுறது அதை பற்றி டெமோ வீடியோவோட உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொபைல் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம சேனல் வரப்போது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த சந்திக்கிறேன் நான் அன்பு.